என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, விஜய் புது கட்சி தொடங்கினார். யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? பொதுவா அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு வருவோம். புரட்சியாளர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார். ஆனால் அவர் கடைசியாக நடித்த படம் மதுரைமுட்ட சுந்தரபாண்டியன் வசூலில் வெற்றி பெறவில்லை. அவர் முதலமைச்சரானார். நிறைய சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார். சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கியதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த படமும் போகவில்லை, மார்க்கெட் பறி போனது. கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார். அதற்கு பிறகு அவருக்கு எந்த படமும் ஓடவில்லை. அரசியலில் எதிர்க்கட்சி தலைவரானார். கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு. அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. அவர் எல்லாமே தோல்வி படங்கள். விக்ரம் மட்டும் அரசியல் களப்பற்று சண்டை படமாக இருந்ததால் வசூலில் இமாலய சாதனை புரிந்தது. பாக்யராஜ் கட்சி தொடங்கினார். அதற்கு புறம் அவருக்கு எந்த படமும் ஓடவில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஜனங்க எப்போதுமே அரசியல் ஈடுபட்டதும் சம்பந்தப்பட்ட நடிகருடைய படங்களை பார்க்க மக்கள் மறுத்து விடுவார்கள். ஏன்னா படம் முழுக்க அரசியலா இருக்கும். யாரையா ஒருத்தர் திட்டுவாரு, ஆளுங்கட்சியை திட்டுவாரு. இந்த மாதிரி ஜனங்க நினைக்கிறதன் காரணமாக அரசியல் ஈடுபட்ட பின் நடிகருடைய படங்கள் ஓடுவதில்லை. இதுதான் முக்கிய காரணம். இது நடிகர் சிவாஜி கணேசன் விதிவிலக்கல்ல, கமலஹாசன் விதிவிலக்கல்ல. ஆனா இதிலிருந்து மாறுபட்டவர் விஜய். என்ன காரணம்னா, இன்னைக்கு அதிகபட்ச சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர் விஜய். 140 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த 140 கோடி ரூபாய் சம்பளத்தை உச்சகட்ட மார்க்கெட்ல இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கிற ஒரே நடிகர் விஜய் தான். இது மிகப்பெரிய வித்தியாசம். 120 கோடி ரூபாய் வருமானத்தை ஓரங்கட்டி விட்டு, இல்லை என்றால் வருமானத்தை இழந்து விட்டு, 140 கோடி ரூபாய் வருமானத்தை ஓரங்கட்டி விட்டு அல்லது இழந்து விட்டு மக்கள் சேவை செய்ய வருகிறார் என்றால் இதில் யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம்? கண்டிப்பா விஜய்க்கு நட்டம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் அரசியலில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. பக்கத்து ஸ்டேட் எடுத்துங்க, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு. 25 இடத்துல ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல தேர்ந்து மத்திய துணை அமைச்சர் ஆனார். அவ்வளவுதான். இப்ப அரசியல் இல்லை. அதுபோல அவர் சொல்கிறார், தமிழக வெற்றி கழகம். வெற்றி என்பதை பெயரிலே வைத்துக் கொண்டார் விஜய். அது ஒரு புத்திசாலித்தனம் தான், சாணக்கியத்தனம் தான். ஏன்னா பெயர்லயே வெற்றி இருக்குல்ல, அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஊழலை ஒழிப்பேன் என்கிறார். ஏப்பா, ஊழலை ஆண்டவனால கூட ஒழிக்க முடியாதுப்பா. ஏனென்றால் மக்களோடு மக்கள் ரத்தத்தோடு இணைந்து விட்டது ஊழல். நமக்கு ஒரு காரியம் முடிக்கணும்னா கூட, ஏப்பா ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு காரியத்தை முடிக்க பாருப்பா, ஏன் லேட் பண்ற? நாட்டில் எவன் யோக்கியம் சொல்லுகிறவர்கள் நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரன். சரி, எல்லாரும் சொல்றாங்க, நாமும் கொடுத்து காரியத்தை செஞ்சுட்டு வந்துருவோம். இப்ப இதான் நடக்கு. யார் தப்பானவங்கன்னு ஜனங்க நினைக்கிறாங்கன்னா, காசை வாங்கி போட்டு காரியம் செய்யாம இருக்க வந்தீங்களா, அவன் தான் தப்பானவனும். இப்ப ஜனங்களுடைய பார்வை மாறிவிட்டது. முன்னாலாம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது கார்ல பின்னால இருந்து வர்றவங்க தான் முதலாளி. டிரைவர் இறங்கி வந்து காரை திறந்து விடுவான், பின்னால அப்படியே சொகுசா உட்காந்து இறங்கி வருவாங்க. இப்ப அப்படி இல்லை. அமைச்சர் என்றாலும் டிரைவர் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார், முதலமைச்சர்னாலும் டிரைவர் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். அதே மாதிரி மந்திரியோட பிஏ பின்னாடி உட்கார்றாரு, அவரு கால் மேல கால் போட்டு ஜாலியா வர்றாரு. எனவே காலம் மாறுவது, அதுக்கு தகுந்தபடி நம்மளும் மாறிக்கணும். சரி, ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்க சொல்லுங்க. முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு ரோடு போடுறதா இருந்தா 20% கமிஷன் கேட்கிறான். அரசியல்வாதிக்கு 20% கொடுத்த பிறகுதான் அந்த ரோடு போடுற கான்ட்ராக்டே கிடைக்குது. அப்படி மாறி போச்சு. அதாவது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க போனா, நீங்க அவங்கள காரில் கூட்டிட்டு போகணும். போலீஸ்காரங்கிட்ட ஜீப்ல இருந்தாலும் ஜீப்ல வர மாட்டாங்க. அப்படி ஆகிப்போச்சு. சம்பந்தப்பட்டவர் தான் போலீஸ் விசாரணைக்கு பணம் கொடுக்கணும். இப்போதெல்லாம் ஊழல் தேசியமயமாகிவிட்டது. ஊழல் செய்தவன் நல்லவன், ஊழல் செய்யாதவன் இழிச்சவாய். பாலச்சந்தர் ஒரு படத்திலே சொல்லியிருப்பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், நீ இன்னும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்க, இழிச்சவாயினா இருக்கிய, பொண்டாட்டி திட்டுவா அரசு அலுவலரை. இப்ப இப்படிதான் நடந்துட்டு இருக்கு.
சரி, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க வந்து ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, உங்க படத்துக்கு முதல் நாள் டிக்கெட்டு எவ்வளவு விற்கிறீங்க? 2000 ரூபா 3000 ரூபா விற்கிறீங்கல்ல, அதுவே ஊழல் தானே. முதல்ல இப்ப அடுத்த படம் கோட் வருது இல்ல, அந்த படத்துக்கு முதல் நாள் வந்து கவுண்டர்ல விற்கிற விலைக்கு தான் தியேட்டர்ல டிக்கெட் விற்கணும். உங்களால முடியுமா? விஜய் அவர்களே சொல்லுங்க. ஏன்னா தியேட்டர்ல இப்படி கூடுதலாக டிக்கெட் விற்கிறதுனால தான் உங்களுக்கு சம்பளம் 130 கோடி ரூபா உண்டா இல்லையா? சரி, நீங்க கருப்பு பணம் வாங்கலையா? யார் கருப்பு பணம் வாங்கல? ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு, நான் கருப்பு பணம் வாங்கினது உண்மைதான் சொன்னாரா இல்லையா? ஒரு விஷயம், நீங்க யோக்கியனா இருந்தா கூட உங்க பக்கத்துல இருக்கவன் யோக்கியனா இருக்க மாட்டான். ஊழலை ஒழிப்போன்னு சொல்லுங்க, ஒரு பையன் உங்க பின்னால் நிக்க மாட்டான். ஏன்னா எவனும் இங்க சேவை செய்ய வரல, துட்டடிக்க தான் வர்றான். நீங்க 4 காசு சம்பாதிக்க விடுவீங்க நினைச்சுதான் வர்றான். என்னுடைய அனுபவத்துல புரட்சியாளர் எம்ஜிஆர் ஊழலை ஒழிக்கணும்னாரு, அவரால் ஊழலை ஒழிக்க முடியல. ஆனா அதே சமயத்துல கட்சிக்காரன் சம்பாதிக்கல. அந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடம் தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. எம்ஜிஆர் கேட்டார், என்ன அது ஊழல் வேண்டான்னு சொல்றோம், ஊழலை ஒழிக்குங்கிறோம், நமக்கு ஓட்டு போடல, 40 தொகுதியில 38 போயிடுச்சு, 2 தொகுதி தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னார். அதுக்கு கூட இருந்த மந்திரிகள் ஏடிஎம்கே பிரபுகள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே கட்சியில வேலை செய்யறதே 4 காசு சம்பாதிக்கணும் தான், நீங்க அதையும் கெடுத்துட்டீங்கன்னா எப்படி நம்ம கட்சிக்கு வேலை செய்வாங்க? எல்லாரும் காசு கொடுக்க இடத்துக்கு போயிட்டான்ட்டான். அதுக்கப்புறம் தான் ராமசாமி உடையார் வந்தாரு, சாராய கடையில கட்சிக்காரனை சம்பாதிக்க விட்டாரு, இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தாரு, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கி செம்மையா சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சவங்க பூரா நன்றி கடனோட அதிமுக உட்காந்துருக்கான். இதுதானே உண்மை. காந்தியே நினைச்சாலும் வேண்டாங்க, கடவுளே இந்த பூமிக்கு வந்தாலும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. முதல்ல நீங்க லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நீங்களே இன்னொருத்தன் எழுதி கொடுத்த வசனத்தை தான் சினிமால பேசுறீங்க. நீங்களா வசனம் எழுதுறீங்க? இல்ல. அப்புறம் அதே சமயத்துல உங்க ரசிகர்கள் அல்ல உங்க படத்தை பார்க்க வர்றவங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினைக்காதீங்க. நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் எப்படி அதிகமா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வரானோ அதே மாதிரி தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிடுவான். காசு வாங்கினதுக்கு அப்புறம் அவனே காசு வாங்கிட்டோம்னு ஓட்டு போட்டுருவான். இதுதான் ஜனங்களோட நிலைமை. அதையும் உள்ள போய் நான் விசாரிச்சேன். ஏன் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்குறீங்கன்னு கேட்டா, சார் நாங்க அன்னாடம் கட்சி சார், அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறாங்க, வேலை கிடையாது. அப்போ அந்த ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா கொடுத்தான்னா அன்னைக்கு வருமானம் என்று சொல்லுகிறார்கள் ஏழைப்பாளையம். சரி, அன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கி கோடீஸ்வரன் பணக்காரன்லாம் எங்கேயா டூர் போயிடறான், ஓட்டு போட வர்றதில்லை. இது ஜனநாயகத்தினுடைய பலவீனம். இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சக்தி சினி நியூஸ் சேனல் சார்பிலும் எனது சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே பத்திரிகாரங்கிட்ட சொல்லல, ஒரு அறிக்கை விட்டுட்டு பேசாம இருந்துட்டீங்க. இப்படி இருந்தா ஓட்டு வாங்க முடியாது ஆண்டவனே. தளபதி கனல கூட நிக்காதீங்க. இது பரபரப்பு இருக்கும். வலைதளத்துல வருது, யூடியூப்ல பேசுறேன்னா விளம்பரம் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஓட்டு விடாது. மக்களை சந்தியுங்கள், உங்களுக்கு ஓட்டு விடும். ஒரே ஒரு ஆலோசனை, மக்களை சந்திங்க. மக்கள் என்ன குறைகளை சொல்கிறார்களோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள். நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நேர்களை இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.